ஹாய் வியூவர்ஸ், இது உங்களுடைய தமிழ் இன்ஜினியரிங் ஸ்பெஷல் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா ரீசார்ஜபிள் ஏர் ட்ரிம்மர் நோவா NHT-1076 இந்த மாடலோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா இந்த ட்ரிம்மர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 400 rupees வந்து வருது. இதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸில் வந்து இது சில்வர் பிடி அலாய்டு மோட்டார் ஹை ஸ்பீட் ரொட்டேஷன் ஸ்பீட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்க மோட்ரு. அடுத்தது பார்த்திங்கன்னா 8 hours நம்ம சார்ஜிங் பண்ணோன்னா 45 minutes வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வோல்டேஜ் பார்த்திங்கன்னா 220 240 வோல்டேஜ் வரைக்கும் கொடுக்குறாங்க. இந்த மோட்டர் பவர் பார்த்திங்கன்னா 3 watts வந்து சொல்கிறாங்க. சரிங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த கிட்டில் 3mm கட்ரு, 6mm அப்புறம் 9mm ஏர் கட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து ஒரு ஆயில் கொடுத்துருக்காங்க லூப்ரிகேஷனுக்காண்டி, க்ளீனிங் ப்ரஷ் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் சார்ஜிங் ஒயர் கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணி என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன இருக்குன்னு 1 by 1 நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதில் பாருங்கள், இதுதான் இந்த ட்ரிம்மர். இந்த ட்ரிம்மர் பாருங்கள், ரொம்ப மாடர்னாக அழகாக இருக்குது. இது பாருங்கள், இந்த மாதிரி இது ஆன் ஆஃப் பண்ணணும். ஆன் ஆஃப் பட்டன் இதுதான். ஓகேங்களா. இங்கே ஒரு இண்டிகேஷன் லைட் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து நம்ம சார்ஜிங் பண்ணும்போது இந்த இண்டிகேட்டர் லைட் வந்து ஒர்க் ஆகுங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இதுதான் இந்த ஏரோட சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணுற அட்ஜஸ்ட்மெண்ட் இது தான். சரிங்களா. 3mm, 6mm, 9mm அந்த மாதிரி 3 கொடுத்துருக்காங்க இதில். அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு சார்ஜிங் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. சரிங்களா. இது வந்து நம்ம 2 pin சார்ஜிங் தாங்க. இது வந்து நம்ம பண்ணி காட்டுறோம் பாருங்க. இந்த மாதிரி வந்து நம்ம டைரெக்டாக 2 pin ப்ளக்கில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஜஸ்ட்டு இன்சர்ட் பண்ணிவிட்டு ப்ளக்கில் நம்ம வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். சரிங்களா. இதுதான் இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் ஒரு சின்ன ப்ரஷ் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ட்ரிம்மர் எட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எட்ஜில் நம்ம ஏர் ட்ரிப் பண்ணும்போது அதில் வந்து இதில் மாட்டிக்குங்க. அந்த ஏர்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு தான் இந்த ப்ரஷ் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம், ஈஸியாக இருக்குது. சரிங்களா. இது கொஞ்சம் நீட்டாகவே கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இதில் ஒரு ஆயில் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா நமக்கு அந்த பிளேட்ஸ் வந்து ட்ரிம்மரோட பிளேட்ஸ் வந்து திருப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த நம்ம ஆயில்ஸ் வந்து அப்ளை பண்ணி வைக்கணுங்க. சரிங்களா. ரொம்ப நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சிட்டோம்னா அது வந்து திருப்பிடிச்சு போயிடும். சரிங்களா. அதே மாதிரி தண்ணி பட்டாலும் திருப்பிடிக்கும். அதுக்கு தான் இந்த ஆயில் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இது ரொம்பவுமே அழகாகவும் இருக்குங்க. நம்ம ப்ரைஸுக்கு, அதாவது நம்ம கொடுக்குற 400 ரூபா ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. மறக்காமல் இதை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே இது வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். நல்ல லைஃப் வருதுங்க. அதே மாதிரி நீங்களும் மறக்காமல் இதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த ஏர் ட்ரிம்மரை பற்றி பார்த்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.